ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த நாள் இனிய நாளாக எல்லாருக்கும் அமையணும். இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இட்லியும் மீன் குழம்பு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டே கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வெசல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக இருந்ததில்ல. ஸோ டேரெக்டாகவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போயிட்டேன். இப்போ நான் இட்லி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இன்றைக்கி மேங்களூர் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 8லேருந்து 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம், அப்போதான் எல்லாமே ஈவனாக வறுப்படும். இப்போ இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இது கூட துருவி வச்சிருக்க தேங்காயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறதோட கொஞ்சமாக ஊற வச்சிருக்க புளியும் 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்து அதை அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்டி சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்து அது பொரியட்டுன்னு வெயிட் பண்ணுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போறோம். இப்போ இது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம புளியை பேஸ்ட்டாக சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் எந்த மீன் வேணால் சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீன் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்திருக்கு. மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்ட பிறகும் குழம்பு கொதிக்குது. சூப்பரான சுவையான மேங்களூர் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.